Good morning girls. How to apply NSP registration. ஸோ எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு புரியல. ஸோ இப்போ நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் எலிஜிபிலிட்டியா அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஸோ எலிஜிபிலிட்டியா அப்படின்றத ஸோ இது வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்தது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபீமேல் நம்ம, ஸோ அதனால் வந்து எஸ்டி எஸ்சி. ஓபிசின்றது வந்து என்னென்னா எம்பிசி பிசி. நீங்கள் எம்பிசியாக இருந்தாலும் நீங்கள் ஓசி தான் கொடுக்கணும், பிசியாக இருந்தாலும் ஓபிசி தான் கொடுக்கணும். அதாவது அங்கே வந்து ஆப்ஷன் கிடையாது, எம்பிசி ஆர் பிசி, நீங்கள் வந்து ஓபிசி தான் கொடுக்கணும். அதில் வந்து ஆப்ஷனில் வந்து தனியாக பிசின்னு இருக்காது, எம்பிசின்னு இருக்காது, ஒன்லி ஓபிசின்னு தான் இருக்கும். நீங்கள் எம்பிசியாக இருந்தால் ஓபிசி தான் கொடுக்கணும், பிசியாக இருந்தாலும் ஓபிசி தான் கொடுக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு அங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ் அதுதான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அதுக்கேற்ற பர்சன்டேஜ், அதாவது இப்போ நீங்கள் ஓபிசின்னு வச்சுக்கோங்க, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய பர்சன்டேஜ் வந்து 71.83. ஸோ அந்த பர்சன்டேஜ் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை 71.82 இருக்குன்னா கூட நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. 71.83 அதுலேருந்து மேலே 84, 72 அதுக்கப்புறம் வரது எல்லாமே எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். இது வந்து எலிஜிபிலிட்டியோட லிஸ்ட் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்றதை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். இப்போ நான் ப்ரௌசருக்குள்ளே வந்துட்டேன், கூகுள். இப்போ நான் இந்த கூகுளில் என்எஸ்பி, இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். அதுதான் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணாலும் அதுதான் வரும். ஸோ இப்போ நான் என்எஸ்பின்னு டைப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே இருக்குது பாருங்கள். இது கீழே இருக்கிற நீங்கள் எதையுமே டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாப்லேயே நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஓம்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம், இல்லை லேப்டாப் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்லேயே பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், டாப் மேலே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ், அதாவது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நான் படிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுன்றது வந்து பாருங்கள். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நம்பர் 1 அதுதான். அதாவது 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், அது வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ஆஃப் தி பேங்க் பிரான்ச். அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும் உங்களுடைய நேம். அது அங்கேயே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கும், கீழே எம்ஐசிஆர் கோடு இருக்கும். நம்மளுக்கு ஒன்லி ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்காக இருந்தால் ஸ்டார்டிங் வந்து எஸ்பிஐஎன் ஸ்டார்ட் ஆகும், சென்ட்ரல் பேங்காக இருந்தால் சிபிஐன்னு ஸ்டார்ட் ஆகும். பேங்க்கை பொறுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது, மற்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்குது பார்த்தீங்களா டேட் ஆஃப் பர்த், அதுதான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் டிஓபி, அதாவது ப்ரொவைட் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பிரிண்டட் இன் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட். உங்கள் எஜுகேஷனல் 10th சர்டிஃபிகேட்லேயும் 12th சர்டிஃபிகேட்லேயும் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி தாங்க டேட் ஆஃப் பர்த் போடணும். ஸ்டேட் ஆஃப் டொமிசைலி அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் என்னென்னா தமிழ்நாடு. ஸோ அதனால் அந்த இடத்துல தமிழ்நாடு ஃபில் பண்ணணும். ஸ்காலர்ஷிப் கேட்டகிரி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து 10th கிடையாது, நம்ம 1st to 10th, அதாவது ஸ்காலர்ஷிப் கேட்டகிரியில் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ப்ரீ மெட்ரிக், இன்னொன்று வந்து போஸ்ட் மெட்ரிக், டாப் கிளாஸ், மெட்ரிக் கம் மீன்ஸ்னு இருக்கும், எம்சிஎம்னு இருக்கும். அதாவது நம்ம செகண்ட் கேட்டகிரி. இந்த 3 நான் சொன்னது பார்த்தீங்களா, போஸ்ட் மெட்ரிக், டாப் கிளாஸ், மெரிட் மீன்ஸ், அதாவது 3மே வந்து ஒரே லைனில் கொடுத்துருப்பாங்க, ஒரே
லைனில் இருக்கும். அது எல்லாமே ஒரே தான். ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன், அதாவது இங்கே பாருங்கள் 2.2 போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அண்ட் டாப் கிளாஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அண்ட் மெட்ரிக் கம்ஸ் மீன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். நம்மளது பார்த்திங்கன்னா மெரிட், அதாவது சென்ட்ரல் செக்டாரில் மெரிட் நம்பும். அதாவது யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் ஃப்ரம் கிளாஸ் 11th 12th and above including courses ITI, BSc, BCom, BTech, medical students, டாப் லெவல் காலேஜஸ், நீங்கள் எல்லாருமே இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன் கொடுக்கும்போது ஸ்காலர்ஷிப் கேட்டகிரி என்ன கொடுக்கணும் அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக், டாப் கிளாஸ், எம்சிஎம் கொடுங்க. நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், இது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்னன்னு பாருங்கள். நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொவைட் நேம் அஸ் பிரிண்டட் இன் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ். அதாவது இப்போ இதுதான் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வரலை அப்படின்னா காரணம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு மூணுத்துலேயுமே வந்து நேம் சேமாக இருக்கணும். H1 எக்ஸ்ட்ரா இருக்குது, S எக்ஸ்ட்ரா இருக்குது, I எக்ஸ்ட்ரா இருக்குது, முன்னாடி R எக்ஸ்ட்ரா இருக்குது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஆஸ் இட் இஸ் உங்கள் ஆதார் கார்டுலேயும் 10th சர்டிஃபிகேட்லேயும் 12th சர்டிஃபிகேட்லேயும் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். இனிஷியல் பின்னாடி இருந்தால் பின்னாடியே இருக்கணும், முன்னாடி இருந்தால் முன்னாடியே இருக்கணும். ஒரு சர்டிஃபிகேட்டில் முன்னாடி, ஒரு சர்டிஃபிகேட்டில் பின்னாடி இருக்குது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டை சூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ அதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளையிங் ஃபார் போஸ்ட் மெட்ரிக், டாப் கிளாஸ், எம்சிஎம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அதாவது நம்ம தான் அது, ப்ரிஃபரபிளி ப்ரொவைட் நேம் அஸ் பிரிண்டட் இன் கிளாஸ் 10th certificate. For students providing Aadhaar number to ensure that your name is correct in your Aadhaar card. அதாவது நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் அதே நேம் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் என்ன நேம் இருக்கோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கான லாஸ்ட்டில் அது என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மொபைல் நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய அந்த மொபைல் கையில் இருக்கணும். ஏன்னா ஓடிபி வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஓடிபி கேட்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் உங்களுக்கு அதில் தான் வரும். அதாவது இப்போ இன்ஸ்டிடியூட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும். அடுத்தது மொத்தம் 3 வெரிஃபிகேஷன் இருக்குது. இன்ஸ்டிடியூட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் 3 வெரிஃபிகேஷன் வருது அப்படின்னா பண்ணிட்டாங்கன்னா அது உங்கள் மொபைலுக்கு தான் வரும் மெசேஜ். ஸோ அதனால் கரெக்டாக மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் நம்பர்லேயும் பாஸ்வேர்டு வரும், இமெயிலையும் பாஸ்வேர்டு வரும், நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போஸ்ட் மெட்ரிக் அப்படின்னு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும் அவங்களுக்கு. பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து பேரண்ட்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஜாயிண்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அக்கௌண்ட் நம்பர் மாறிச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு வராது, வேறு யாருக்காவது போயிடும். ஸோ அதனால் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு போட்ட உடனே பேங்க் நேமும் வந்துடும், பேங்க் அட்ரெஸ்ஸும் வந்துடும். ஸோ அதனால் பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ அடுத்தது நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்குது. என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் என்னென்னா, ஒரு நிமிஷம் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இதில் பாருங்கள், அதாவது நல்லா பாருங்கள், இதில் நேம்ஸ் இன் மார்க் ஷீட் அண்ட் ஆதார் மேட்ச். அதாவது உங்களுடைய நேம், அதாவது மார்க் ஷீட்லேயும் ஆதார்லேயும் நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் ஆதார் நம்பரை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், அதுதான் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1ல் ஆதார் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொழுது மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலில் உள்ளவாறு ஆதார் அட்டையிலும் பெயர் மற்றும் இனிஷியல் சரியாக இருந்தால் மட்டுமே ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் ஆதாரை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்லேயும் 12th மார்க் ஷீட்டு, ஆதார் மூணுத்துலேயும் நேம் வந்து அப்படியே பக்காவாக இருக்கணும். எப்படி இருக்கோ அதில் அப்படியே இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணணும். இம்மாணவர்கள் வங்கி கணக்கு புத்தக நகல்
அதாவது ஜெராக்ஸ் காப்பியை வந்து பதிவேற்றம் செய்ய தேவையில்லை, போனஃபைடும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன் 2 என்னன்னு பாருங்கள், அதாவது நேம்ஸ் இன் மார்க் ஷீட் அண்ட் ஆதார் மிஸ்மேட்ச். அதாவது மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தெரியுதா? மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வினோத் எஸ்ன்னு இருக்குது, ஆனால் ஆதார் கார்டில் வினோத் சுந்தர்னு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து மிஸ்மேட்ச். உங்கள் அப்பா பேர் பின்னாடி இருக்குது, இல்லை உங்கள் இனிஷியல் முன்னாடி இருக்குனாலும். அடுத்தது பாருங்கள், வினோத் எஸ்ன்னு மார்க் ஷீட்டில் கொடுத்துருக்காங்களாம், ஆனால் ஆதார் கார்டில் எஸ் வினோத்னு இருக்குது. ஸோ இது வந்து மிஸ்மேட்ச். நீங்கள் வந்து ஆதாரை சூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், மதிப்பெண் பட்டியலில் உள்ளவாறு ஆதார் அட்டையிலும் பெயர் மற்றும் இனிஷியல் சரியாக இல்லையெனில் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் மாணவர்கள் தங்களது வங்கி கணக்கு, அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். அந்த ஆப்ஷனில் 2வது இருக்கும், அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அப்போது ஆப்ஷன் 2 அதுதான். ஆப்ஷன் 2ல் பதிவு செய்யும் மாணவர்கள் தங்களின் வங்கி கணக்கு புத்தகம், அதாவது பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் முதல் பக்கத்தை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ண உடனே கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும், நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக, அதாவது நேம் தப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், தங்களின் கல்லூரி போனோஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டை பதிவிறக்கம் அப்லோட் செய்து தங்கள் பள்ளியிலும் முதல்வர் துணை முதல்வரிடம் சான்று பெற்று பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே மாணவர்களின் விண்ணப்பம் பூர்த்தி அடையும். ஸோ இங்கே பாருங்கள், கடைசி டேட்டும் கொடுத்துருக்காங்க 31/10/2020. அதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அதுதான். 2 ஆப்ஷன் தான் இருக்கும், ஒன்று ஆதார் நம்பர், இன்னொன்று வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர். நேம் கரெக்டாக இருக்கவங்க ஆதார் நம்பர் சூஸ் பண்ணுங்கள், நேம் தப்பாக இருக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணி பேங்க் பாஸ்புக்கு அப்லோட் பண்ணுங்கள். அதில் இப்போ அடுத்தது என்னென்னா இம்பார்ட்டண்ட் நோட், அதாவது நாங்கள் வந்து ஃபார்மை வந்து கரெக்டாக தான் ஃபில் பண்ணுவோம். அதாவது இங்கே பாருங்கள், ஆஃப்டர் சப்மிட்டிங் தி அப்ளிகேஷன் த டிஃபால்ட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டு லாகின் டு NSP போர்ட்டல் வில் பி சென்ட் டு த ப்ரொவைடட் மொபைல் நம்பர். நீங்கள் கொடுத்தீங்களோ ஒரு மொபைல் நம்பர், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனேயே உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து TN 2020 ஒரு ஐடி வரும். அந்த ஐடி தான் உங்களுடைய 3 இயர்ஸ்க்கான உங்களுடைய ஐடி. பாஸ்வேர்டும் அதுலேயே வந்துடும். நீங்கள் லாகின் பேஜுக்கு போனோடனே அதை தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ப்ரொவைட் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஆஸ் பர் த இன்கம் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்படிட்டன்ட் அத்தாரிட்டி இன் த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன். நீங்கள் வந்து இப்போது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஆனுவல் இன்கம் கேட்பாங்க. அதில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன ஆனுவல் இன்கம் இருக்கும் அதுதான் போடணும், வேறு எதுவும் மாற்றி போட்டுறாதீங்க. ஸோ ஐ அக்ரி டு த ஃபாலோயிங், நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு சொல்கிற மாதிரி இந்த 3 பாக்ஸ்லேயும் டிக் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். உங்களுடைய ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துடும். இதில் பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் டொமிஸ்லி தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். ஸ்காலர்ஷிப் கேட்டகிரி நான் சொன்னேன், போஸ்ட் மெட்ரிக், டாப் கிளாஸ், MCM தான் கொடுக்கணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அதாவது உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்லேயும் 12th மார்க் ஷீட்லேயும் நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற மாதிரியே அங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஸ்கீம் டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கீம் டைப் பார்த்துக்கோங்க. ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு தப்பாக இருந்தால் பரவாயில்ல, சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அது கொடுங்க. ஜெண்டர் ஃபீமேல், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி, பேங்க் IFSC கோடை வந்து அங்கே கொடுக்கும் போது செக் பண்ணிவிட்டு 1 வாட்டிக்கு 2 வாட்டி கரெக்டாக டைப் பண்ணி கொடுங்க. ஸோ அதே தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பேங்க் IFSC கோட்லேயும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கணும். கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேயும் அதே அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்கணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து IFSC கோடும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த உடனே பேங்க் நேம் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், பேங்க் கன்ஃபார்ம் பேங்க் IFSC கோடில் அவங்க IOBAன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். உங்களுடைய ஸ்டேட் பேங்க்காக இருக்கலாம், நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் அக்கௌண்ட் இருக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் IFSC கோட் போட்டோன்னே உங்களுக்கு பேங்க் நேமும் வந்துடும். பக்கத்துலேயே பாருங்கள், பேங்க் அட்ரஸும் அவங்களே காட்டிடுவாங்க. நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுவே வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஆதாரை சூஸ் பண்ணுறவங்க நேம் கரெக்டாக இருக்கணும்.
அதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் நம்பர் சூஸ் பண்ணோன்னே பக்கத்தில் வந்து ஆதார் நம்பர் கேட்பாங்க, 12 டிஜிட் ஆதார் நம்பர். அதில் நீங்கள் ஸ்பேஸ் விட முடியாது, கரெக்டாக 12 பாக்ஸ் தான் அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது கரெக்டாக அந்த 12ஐயும் ஃபில் பண்ணிவிடுங்க, கேப் விடணும்னு அவசியம் இல்லை. கேப்சா கோட்னால் என்னன்னு கேட்குறீங்கல்ல, இங்கே பாருங்கள், கேப்சா கோடுக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் W, கேபிட்டல் C, 1, கேபிட்டல் K, ஸ்மால் X, கேபிட்டல் J, அதுதான் கேப்சா கோட். உங்களுக்கு அங்கே அந்த ஸ்க்ரீனில் என்ன விசிபிள் ஆகுதோ அந்த கோடை தான் இந்த கேப்சாவில் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை அது உங்களுக்கு கிளியராக தெரியல, எம்மா தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெஃப்ரெஷ் பட்டன் பக்கத்துலேயே ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒன்று வரும். அது கிளியராக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் அதை ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஷஃபில் பண்ண உங்களுக்கு நியூவாக ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை அதில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கீழே ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. ஐ ஹவ் வாலண்டர்லி சப்மிட்டட் மை ஆதார் நம்பர்னு இருக்கா, நீங்கள் அதிலலாம் டிக் போடணும். அது ஒரு 3 பாக்ஸ் இருக்கும். அந்த 3 பாக்ஸ்லையும் டிக் போட்டதுக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்டர் வந்து டார்க்காக தெரியும். அது வரைக்கும் அது பிளர்ராக தெரியும். நீங்கள் அந்த 3 பாக்ஸ்லையும் டிக் போட்டதுக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்டர்ன்றது வந்து டார்க்காக தெரியும். இப்போ அடுத்தது வந்து அதாவது ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஆதார் நம்பர் சூஸ் பண்ணாதவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேம் தப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி ஆதார் நம்பர் போட்டோன்னே பக்கத்தில் ஆதாருக்கு நம்பருக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கேட்டாங்களோ, ஆஸ் இட் இஸ் இங்கே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் காப்பி அப்படின்னு ஒரு சூஸ் ஃபைல்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து, ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, அது 200 கேபிக்கு கீழே தான் இருக்கணும். மேலே இருந்துச்சுன்னா அது அப்லோட் ஆகாது. 200 கேபிக்கு ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து சூஸ் ஃபைலுன்னு கொடுத்து உங்கள் கேலரியில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும். இங்கே பாருங்கள், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் ஸ்டார் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேயும் ஸ்டார் இருக்குது. எதுலலாம் ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். அதை நீங்கள் உங்களால் ஃபில் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒரு ஓப்பன் ஆகும். அது வந்து ரெக்வயர்டு கிடையாது. அங்கே பாருங்கள், ஸ்டார் இருக்காது, அதில் ஸ்டார் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அது இருக்கிறவங்க கொடுங்க. அதாவது உங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்க போகும்போது கைரேகை வச்சு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி வித் டைமோடு இருக்கும். இல்லாதவங்க பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே ஸ்டார் இல்லை, அதனால் இருக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இந்த இஐடி ஸ்கேன் காப்பினா நீங்கள் அந்த ஸ்லிப் இருக்குல்ல, அதுதான் இஐடி ஸ்கேன் காப்பி, அதான் என்ரோல்மெண்ட் ஐடி காப்பி. இருக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க விட்டுடலாம். இங்கே வந்து ஸ்டார் இல்லை, அதாவது உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது. அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் கேப்சா கோடு போட்டுட்டு அந்த 3 பாக்ஸ்லேயும் உங்களுக்கு 2 பாக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணாததுனால நீங்கள் வந்து அதில் என்ன கொடுத்துருக்க பாருங்கள், ஐ டோன்ட் ஹேவ் ஆதார், அதுக்கு டிக் போடுங்க. ஐ வில் அப்லோட் போனோஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டிடியூட், நம்ம இன்ஸ்டிடியூட்டில் அப்லோட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் டிக் போட்டுட்டு இங்கே வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் ஆதார் சூஸ் பண்ணுறவங்க போனோஃபைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டில் வந்து சப்மிட் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபைனலாக காலேஜில் போய் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி காலேஜில் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி விசிபிள் ஆகும். இதுதான், இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு ஐடி வரும். இந்த ஐடி தான் உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான ஐடி. அங்கே பாருங்கள், கைண்ட்லி நோட் இட் டவுன் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். திஸ் வில் சர்வ் ஆஸ் யுவர் லாகின் ஐடி. உங்களுடைய லாகின் ஐடி அதுதான். நம்ம தமிழ்நாடுன்றதுனால அது TNல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு போயிடுமா. ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க.
கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், உங்கள் ஏரோ மார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டர் யுவர் அப்ளிகேஷன் ஐடி. உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி டிஎன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும், அந்த ஐடியை அதில் ஃபில் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கும், அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அகெயின் கேப்சா கோட் கேட்பாங்க. கேப்சா கோட் பாருங்கள், அவங்க பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், கேபிட்டல் பி, ஸ்மால் பி, கேபிட்டல் வி, கியூ, ஸ்மால் வி, ஸ்மால் டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பக்கத்தில் இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கிளியராக இல்லைன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ரவுண்ட் இருக்குது பாருங்கள், ரெஃப்ரெஷ் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒன்று வரும், அது ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை வந்து தயவு செஞ்சு ஓடிபி வந்து கேபிட்டல் வந்தால் கேபிட்டலில் கொடுங்க, ஸ்மால் வந்தால் ஸ்மாலு, நம்பரில் இருந்தால் நம்பர், ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணுன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கணும்னு பாருங்கள், ஷுட் பி மினிமம் 8 கேரக்டர் லாங், அதாவது 8 லெட்டர்ஸாவது அதில் இருக்கணும். கண்டிப்பாக ஒன்று ஸ்மாலில் இருக்கணும், இன்னொன்று அதாவது ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கணும், நம்பர்ஸ்லேயும் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லேயும் இருக்கணும். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா அட்டு, ஸ்லாஷு, அண்டர்ஸ்கோர், ஸ்டாரு, வாட்டர் இட் இஸ் என்ன இருக்கணுமோ உங்கள் இஷ்டம் தான் அந்த பாஸ்வேர்ட். இங்கே பாருங்கள், அவங்க நியூ பாஸ்வேர்ட் டைப் பண்ணியிருக்காங்க. டைப் பண்ணோடனே ஸ்ட்ராங் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அங்கே வீக்குன்னு இருக்கும், இல்லை வெரி வீக்குன்னு இருக்கும். வீக்குன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங்குன்னு வரணும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் நியூ பாஸ்வேர்டில் என்ன போட்டிங்களோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அடுத்ததுலேயும் போட போகிறீங்க. ஸோ அதே பாஸ்வேர்டை அடுத்ததுலேயும் போட்டுட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்துக்கோங்க, இப்படி தான் உங்களுக்கும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் உங்கள் நேமு, அப்ளிகேஷன் ஐடி, இதில் வந்து நம்மளுடைய வெரிஃபிகேஷனுக்கான எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் வெரிஃபை எதுவுமே பண்ணலன்னா எல்லாமே நோன்னு இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணிகிட்டே வரும்போது இங்கே எஸ்ன்னு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹோம் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்கீங்க, இன்னும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலை. ஸோ இப்போ தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் போங்க. இந்த ஃபார்மில் போனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆஷ் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. அதெல்லாம் உங்களால் மறுபடியும் இப்போ வந்து இந்த ஆஷ் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒயிட்டில் இருக்கிறது மட்டும்தான். இப்போ இதில் பாருங்கள், சிங்கிள் கேர்ள் சைல்டு, நீங்கள் சிங்கிள் கேர்ளாக இருந்தால் எஸ் ஆர் நோன்னு கேட்பாங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். ரிலீஜன் கேட்பாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி, நீங்கள் எஸ்சியாக இருந்தால் எஸ்சி கொடுங்க, எஸ்டியாக இருந்தால் எஸ்டி, இல்லை பிசியாக இருந்தாலும் ஓபிசி தான், எம்பிசியாக இருந்தாலும் ஓபிசி தான். ஸோ இந்த கொஸ்டினை கேட்காதீங்க, இது வந்து ஓபிசி தான். அடுத்தது ஃபாதர் நேம், மதர் நேமில் வந்து டாட் வைக்காதீங்க. இனிஷியல் பக்கத்தில் நம்ம டாட் வைப்போம்ல, அந்த மாதிரி டாட் வைக்காதீங்க. டாட் வச்சா உங்களால் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், அவங்க டாட் வச்சுருக்க மாட்டாங்க, டாட் வைக்கக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அடுத்தது உங்களுடைய ஃபேமிலி இன்கம், நீங்கள் டே ஸ்காலராக ஹாஸ்டலரான்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அகாடமிக் டீட்டெயில்ஸில் செலக்ட் யுவர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செலக்ட் யுவர் இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னா இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட், நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு, அதனால் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுங்க. இன்ஸ்டிடியூஷன் டிஸ்ட்ரிக்ட், நம்ம காலேஜ் வந்து சென்னை, ஸோ சென்னைன்னு கொடுங்க. கெட் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வரும். அதில் சர்ச், இங்கே பாருங்கள், இதில் ஒரு கோட்லாம் இருக்குது. இந்த கோட்லாம் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திஸ் ஆர் தட்டு தான், நம்மளுக்கு இது தெரியுன்றதுனால நம்ம இது கொடுத்துட்டா போதும். நீங்கள் கோட் டைப் பண்ண வேண்டாம், கோடு தெரியலேன்னு கேட்காதீங்க. ஸோ கெட் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா சர்ச்னு இருக்கும், அதில் பாரதி உமன்ஸ் காலேஜ்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். கோடு வந்து 193ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அதாவது பாரதி உமன்ஸ் காலேஜ் வந்தோடனே ஒரு ரவுண்டாக இருக்கும் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டூ யூ வாண்ட் டு செலக்ட் தி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து பாரதி உமன்ஸ் காலேஜ்னு இருக்கும், செலக்ட் கொடுத்துருங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம காலேஜ் நேம் இந்த இடத்துல வந்துடும். அடுத்தது ப்ரெசன்ட் கிளாஸ். இந்த ப்ரெசன்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் காமர்ஸாக இருந்தால் காமர்ஸ் கொடுங்க, ஆர்ட்ஸாக இருந்தால் ஆர்ட்ஸ் கொடுங்க, சயின்ஸாக இருந்தால் சயின்ஸ் கொடுங்க. இங்கே இருக்கும் ஆப்ஷன்ஸ், ஸோ அதை நீங்கள் கொடுங்க. ப்ரெசன்ட் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் தான், ஸோ அதனால் 1 தான் கொடுக்கணும். நம்ம மொத்தம் 3 இயர்ஸ் படிக்க போகிறோம், 2 இயர்ஸ் படிக்க போகிறோன்றதுக்காக நீங்கள் 2, 3லாம் கொடுக்காதீங்க. ப்ரெசன்ட் கிளாஸ் 1 தான் கொடுக்கணும்.
அடுத்தது மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் அண்ட் ஃபுல் டைம். இங்கே பாருங்கள் ப்ரெசன்ட் கிளாஸ் ஸ்டார்ட் டேட் இதில் மறைச்சிருச்சு ஏரோ மார்க்கில், அங்கே ஒரு டேட் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டேட் அதில் ஃபில் பண்ணுங்கள். தெரியலனா மேம்கிட்ட கேளுங்க. ப்ரீவியஸ் போர்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை இதுதான் கொடுக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு ஸ்கீம் வராது. நல்லா பார்த்துக்கோங்க, டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கோர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் கோர்ஸ் நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க. ஸோ HSC இன்டர்மீடியட் 12th செகண்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் பாசிங் இயர் 2020 நீங்கள் பாஸ் பண்ண இயர், ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை முன்னாடியே பாஸ் பண்ணியிருந்து நீங்கள் ஒரு வருஷம் படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ் பண்ண இயரோ அந்த இயர் போட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜ் நான் ஃப்ரண்ட்டில் காட்டின பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கீம் காட்டாது. ஸோ அதனால் பர்சன்டேஜ் தான் ரொம்ப மஸ்ட் இதில். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் ரோல் நம்பர், அதாவது இதில் வந்து உங்களுடைய பெர்மனெண்ட் நம்பரை போட்டுறாதீங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் தான் ரோல் நம்பர்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 7 டிஜிட் நம்பர் தான் அது. ஸோ அதனால் அதை போடுங்க. நீங்கள் பெர்மனெண்ட் நம்பர் போடணுமான்னு கேட்காதீங்க, பெர்மனெண்ட் நம்பர் கிடையாது, ஒன்லி 10th கிளாஸ் ரிஜிஸ்டர் நம்பர். அகெயின் போர்ட் நேமில் டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை. எங்கே போர்ட் நேம் கேட்டாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் போர்டு கேட்பாங்க, 10th போர்டு கேட்பாங்க, 12th போர்டு கேட்பாங்க. இந்த 3 போர்ட்லேயும் எதில் கேட்டாலும் நீங்கள் டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை தான் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் 10th பாஸ் பண்ண இயர், நீங்கள் பாஸ் பண்ண இயர் உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் மார்ச் 2017 18 நீங்கள் என்ன பாஸ் பண்ண இயர் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் ரோல் நம்பர், அதே மாதிரி உங்கள் 12th ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதில் 11th வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. 11th மார்க்கும் கிடையாது, ரிஜிஸ்டர் நம்பரும் கிடையாது. உங்களுடைய 12th மார்க் தான் முழுக்க தேவை. அந்த ப்ரீவியஸ் பர்சன்டேஜ் எப்படி போடணும் அப்படின்னா 600க்கு எழுதியிருப்பீங்க. அப்போ 600 டிவைடட் பை 6 என்ன வருதோ அதான் பர்சன்டேஜ். ஒருவேளை நீங்கள் 1200க்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னா பை 12, அவ்வளோதான், அதுதான் பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 12th கிளாஸ் ரிஜிஸ்டர் நம்பர்னால் 7 டிஜிட் தான். ஸோ அந்த 7 டிஜிட் மட்டும் போடுங்க, நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் போடாதீங்க. போர்ட் நேம், அகெயின் போர்ட் நேமில் வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை அதுதான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருங்க. இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து பாருங்கள் ஸ்டார் இருக்காது, எல்லாத்துலேயும் ஸ்டார் இருக்கும், ரெட் கலரில் ஸ்டார் இருக்கும், இதில் மட்டும் இருக்காது. இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எழுதுனவங்க ஃபில் பண்ணுங்கள், எழுதாதவங்க விட்டுடலாம். ஸோ இந்த அட்மிஷன் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்லாம் இருக்கும், இது வந்து உங்களுக்கு காட்டாது. இப்போ உங்களுடைய ஃபார்மில் இது வராது, ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த பேசிக் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இஸ் ஆர்ஃபன் எஸ் ஆர் நோ, கார்டியன் நேம் இருந்தால் போடுங்க. இஸ் டிசேபிள்டு எஸ் ஆர் நோ, எஸ்ஸாக இருந்தீங்கன்னா டைப் ஆஃப் டிசேபிலிட்டி அந்த ஆப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டிசேபிலிட்டி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க டிசேபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. மார்டியல் ஸ்டேட்டஸ் வந்து மேரீடாக இருந்தால் மேரிட், அன்மேரிடாக இருந்தால் அன்மேரிட். பேரண்ட்ஸ் ப்ரொஃபஷன், அதில் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அந்த ப்ரொஃபஷன் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்தது தான் வரும், வேறு எதுவும் மாற்ற முடியாது நம்மளால். ஸோ அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒன்று சொல்லணும். இப்போது நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்கள்ல, நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ்லேயும் சரி, இல்லை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜ்லேயும் சரி, இந்த டீட்டெயில்ஸ் இருக்க பேஜ்லேயும் சரி, உங்களுக்கு இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஓம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆட் ஆதார் நம்பர்னு ஒன்று இருக்கா. ஸோ நீங்கள் வந்து 2வது ஆப்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணவங்க ஆட் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க, கேப்சா கோட் கேட்பாங்க, அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம், அதாவது நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தவங்க ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபார்மில் வந்து இங்கே ஆதார் நம்பர் காட்டாதீங்க. பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, ஆப்ஷன் 2 கொடுத்தவங்களுக்கு இங்கே காட்டாது, ஆனால் ஆப்ஷன் 1 கொடுத்தவங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே ஆதார் நம்பரை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆதார் நம்பர் ஃபில் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம்.
இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் பாருங்கள், ஸ்டேட் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சென்னையா திருவள்ளூரா உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுக்கணும். பிளாக் அண்ட் தாலுக் நீங்கள் என்ன தாலுக்காக கொடுக்கணும். இங்கே வந்து மறைஞ்சிருச்சு. இந்த பெரிய பாக்ஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் தான் கேட்பாங்க. உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். பக்கத்தில் பின்கோட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ். இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து அப்ளை பண்ண போகிற ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிற ஸ்கீம். இங்கே பாருங்கள், ஒரு ஓவல் ஷேப் தெரியுதா? இதில் வந்து அவங்க ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு டாட் இருக்குது. அதாவது அவங்க வெறும் ரவுண்டு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாட் வரும். அதை டிக் பண்ணணும். அதை டிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் காட்டும். இந்த அப்லோட் டாக்குமெண்ட் அப்படி இருக்குல்ல, இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் பேங்க் நம்பர் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் போனஃபைட். மற்றவங்களுக்கு யாருக்கும் போனஃபைட் தேவையில்லை. நேம் கரெக்டாக இருக்கவங்க வந்து போனஃபைட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ஆதார் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போனஃபைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டில் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு உங்கள் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். இதில் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் அதில் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நம்ம காலேஜில் எடுத்துகிட்டு போய் சைன் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி இங்கே அப்லோடுன்னு இருக்கா அதில் வந்து அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். இது வந்து ஒன்லி ஃபார் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஆதார் நம்பர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. நீங்கள் போனஃபைட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துடலாம். ஆனால் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணுறவங்க மட்டும் கண்டிப்பாக வந்து போனஃபைடை கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கடைசியாக இது எல்லாமே ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஃபார்ம் வந்துடும். அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க, 2 காப்பி. ஒரு காப்பி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னொரு காப்பி வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் அதாவது காலேஜில் கொடுக்கணும். கொடுக்கும்போது உங்களுடைய போனஃபைட் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கள, ஒரிஜினல் போனஃபைட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கூட இப்போ நெட்லேயே வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது எப்படியும் ப்ரௌசிங் சென்டரில் போய் பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்கணும். காலேஜ் ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ போனஃபைடுக்கு மட்டும் போய் காலேஜில் போய் வாங்கிக்கோங்க. காலேஜ் எப்போ ரீஓப்பன் சொல்கிறாங்களோ அப்போ ஃபார்மோட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பின் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.